ஃப்ளாஸ்க்கை ஈஸியா எப்படி கிளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டீ கரை வந்து ரொம்பவே படிஞ்சிருக்கு. ஸோ அத வந்து ஈஸியா நம்ம ரிமூவ் பண்ண போறோங்க. அதுக்கு அந்த ஃப்ளாஸ்க் உடைய அளவுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் வாட்டர வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அந்த தண்ணீல வந்து பார்த்தீங்கன்னா, வாஷிங் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணிய டிலே பண்ணாம அதே ஹீட்டோட நீங்க அந்த ஃப்ளாஸ்க்ல ஊத்திரணும். பாருங்க டக்குன்னு எடுத்து அந்த ஃப்ளாஸ்க்ல ஊத்திட்டு ஃப்ளாஸ்க்க வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாரி க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. திருப்பி கொஞ்சம் தண்ணி ஃப்ளாஸ்க்ல இருந்தே ஊத்தி எடுத்துக்கிறேன். வெளிப்பகுதியும் இந்த மாரி நல்லா சூடா இருக்கும்போதே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஹீட்டா இருக்கும்போதே வாஷ் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு எல்லா அழுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். வெளிப்பக்கம் மட்டும் இல்லங்க, உள்பக்கமும் உங்களுக்கு சூப்பரா கிளீனா இருக்கும். இந்த டிப்ஸ பயன்படுத்தி நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா, இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃப்ளாஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த தண்ணிய வெளிய எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்க பல் விளக்குற பிரஷ் இருக்குங்களா, அந்த பிரஷ்ஷ யூஸ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க நான் அந்த பிரஷ்ஷ காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபைனலா. அதனுடைய ஃப்ளாஸ்க் உடைய மூடியும் நான் கழுவி எடுத்துக்கிறேங்க. நீங்க பிரஷ் யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த மூடி வாஷ் பண்றது கூட பாருங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த மாரி தான் இருக்கணும் பிரஷ். ஸோ இந்த மாரி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரா புதுசு மாரி ஆயிடுச்சு நம்மளுடைய ஃப்ளாஸ்க். இதனுடைய உள்பகுதி பாருங்க எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி நீங்க ஃப்ளாஸ்க்க வந்து ஈஸியா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்க டூத் பிரஷ்க்கு பதிலா நீங்க பாட்டில் வாஷ் பண்ற பிரஷ் இருந்தா யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம்.